செல்வா. சொல்லு வர்க்கீஸ். சைலண்டாவே இருக்கிற, ஏதாவது பிளான் வந்துச்சா? புரியல வர்க்கீஸ், என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இரு. என்ன செல்வா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ற? வர்க்கீஸ், பிளான் எல்லாம் ரெடி தான், ஆனா நீ ஒத்துக்குவியான்னு தெரியலையே. சொன்னா தானே செல்வா தெரியும், ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும். சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க, நாளைக்கு நிச்சாமலம். இது எல்லாத்துக்கும் நடுவுல எங்க அத்தை வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம நான் வேற பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தப்பிக்கிறதுக்கும் உங்ககிட்ட பிளான் இருக்கும்போது அது ஏன் செல்வா சொல்லாம இருக்கிற? சொல்லி தொலை. பிளானுக்கு எல்லாரும் ரெடி தான், நீ மட்டும்தான் சந்தேகம். பிளான் என்னன்னா, இதான் வர்க்கீஸ் பிளானு. பண்ணிடுவியா? என்கிட்ட இதை தவிர வேற வழி இல்ல. இது ஒரு பிளான் இவ்வளவு நேரமா சொல்லாம நீ உட்கார்ந்து இருக்க இல்ல மாறி? நானே இதே பிளான் தான் போட்டு வச்சிருந்தேன். இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. இத சொல்றதுக்கு இவ்வளவு பில்டப் வேற. நான் கூட நிறைய ட்விஸ்ட் கொடுத்திருக்கேன் வர்க்கீஸ், ஆனா நீ ட்விஸ்டுக்கெல்லாம் ட்விஸ்ட் கொடுத்துட்டிய வர்க்கீஸ். வாய மூடு, இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம். ஆமா வர்க்கீஸ், எல்லாம் தூங்குன பிறகு கிளம்ப வேண்டியதான். அம்மா தான் புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பாங்க வர்க்கீஸ், நீ அதை பத்தி எதையும் யோசிக்காத. நான் காலையில் ரெடியா இருப்பேன். தலையெல்லாம் குடிச்சிட்டு தான் இருப்பேன். சரி, நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புனல, அதே மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஆட்டும். சின்ன பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசிதான் ஆகணும். ஓகே ஓகே. யார்கிட்ட சின்ன பொண்ணு பேசிட்டு இருந்த? அந்த மேக்கப் கார அக்கா தான். அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க போல, அதான் ஃபோன் போட்டாங்க. நீ ஏன் நின்னுக்கிட்டே பேசுற? உட்காரு. சின்ன பொண்ணு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. ஒன்னு யார் வேணாண்ணா? சின்ன பொண்ணு, நான் சீரியஸா பேசணும், கொஞ்சம் அந்த போனை எட்ட வை. அதோ இரு, ஒரு நிமிஷம். இந்த போட்டோ மட்டும் அனுப்பிட்டு நான் வைக்கிறேன். சொல்லு. சின்ன பொண்ணு, நீ நிஜமாவே உன் விருப்பத்தோடி தான் அதெல்லாம் பண்றியா? எதெல்லாம்? தோ இப்படி நிச்சயப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறேன், அததான். இதுல என்ன சந்தேகம் இப்போ உனக்கு? சந்தேகம்லாம் இல்ல சின்ன பொண்ணு, கன்ஃபார்மா நான் அடிச்சு சொல்றேன், எதுவுமே உன் விருப்பத்தோடி நடக்கல. நீ சும்மா வெளியில காட்டிக்கிற. எதை வச்சு அப்படி நீ சொல்ற? எனக்கு தெரியாதா? நான் உன் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இரு, நான் முதல்ல சொல்ல வரதை கேளு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நீ ஒருத்தையாவது என்கிட்ட எதுவும் மறைக்காம இருக்கிறேன்னு நினைச்சேன். கடைசியில இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கல நீ. உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருந்தா நீ பண்ணுன்னு விட்டுருப்பியா? சொல்லு சின்ன பொண்ணு, உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணிருந்தானா சரி பண்ணு அப்படின்னு விட்டுருப்பியா? பண்றதெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே உன் கையில தான் எதுவா இருந்தாலும் இருக்கு. கடவுளே உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறாரு, அந்த சான்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு. டைம் இருக்குன்னு நினைக்காத சின்ன பொண்ணு, உன்கிட்ட டைமே இல்ல. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ளதான் எதுவா இருந்தாலும் முடிவு எடுக்க முடியும். ஆனா ஒன்னு யோசி, உனக்கு ஒரு விஷயத்துல விருப்பம் இல்லைன்னு உங்க அம்மா அப்பாக்கு தெரிய வந்தா அவங்களுக்கும் அந்த விஷயத்துல விருப்பம் இல்லாம போயிடும். ஆனா நீ அதை மறைச்சு காலம்பூரா அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி தரணும்னு பாக்குறியா? அப்படி தரதா இருந்தா தாராளமா நீ அவங்க வழிபடியே போ. நான் சொல்றதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, நீயே எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ணிக்க. உமா, எங்க போற? நீ ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு எனக்கு போன் போடு, நான் அப்போ வரேன். அது வரைக்கும் நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். உமா, உமா, என்ன இப்படி குழப்பி விட்டுட்டு போயிட்டா? ஒன்னும் புரியலையே, இப்ப என்ன பண்றது? என்ன ஆச்சு வர்க்கீஸ், இத பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அத்தை வேற சவால் விட்டுட்டு போயிருக்காங்களே, அவங்கள வேற ஒரு பக்கம் சமாளிக்கணும் போல. வர்க்கீஸ், இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா? உங்க அத்தை நேரத்துக்கு என்ன பிளான் போட்டிருப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா நிச்சாம்பலத்தை நிறுத்துறதுக்கு ஒரு 4 அடியாட்களை கூட்டிகிட்டு வருவாங்களா? எப்படியாச்சும் கலவரம் பண்ணி இந்த நிச்சாம்பலத்தை நிறுத்தி மோளை உன் தலையில கட்டி வைக்கணும் தான் பாப்பாங்க. அதுக்கு நீ அங்க நிச்சாம்பலம் மண்டபத்துல இருக்கணும்ல, அதுக்குள்ளதான் உனக்கு இங்க கல்யாணமே நடந்துருமே. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அதை பத்தி ஒரு டென்ஷனும் எடுத்துக்காத, ஒண்ணுமே நடக்காது. அம்மா சொல்றது புரியுதுல? புரியுதுண்ணே. நம்ம ஆட்கள்ல 5 பேர் அந்த பொண்ணு வீட்டுல இருக்கணும். சரிம்மா. 10 பேரை எங்க மைனி வீட்டுக்கு அனுப்பு. அதுல 5 பேர் மட்டும்தான் நான் சொன்ன வேலையை செய்யணும். மீதி இருக்கிற 5 பேர் எங்க மைனி வீட்லயே மறைஞ்சு இருக்கணும். சரிம்மா. சரி, நீங்க வேலையை போய் ஆரம்பிங்க, போங்க. சரிண்ணே, போயிட்டு வரமா. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா மக்களே? சும்மா ஒரு 4-5 பேரை நிச்சாமலத்தை நிறுத்துறதுக்கு கூட்டிட்டு வருவா, நம்ம தலையை வலையை கட்டி ஏதாவது சொல்லி அவளை அனுப்பி விட்டுறலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு? நிச்சாம்பலத்தை தடுத்து நிறுத்துறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இன்னைக்கு சாயங்காலம் அப்பா வருவார்ல மக்களே? ஆமாமா, ஃப்ளைட் ஏறிட்டாராம். ஏறட்டும்.
மக கல்யாணத்துக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து தானே ஆகணும். 22ஆம் தேதி நிச்சாம்பலமா? அவங்களுக்கு என்ன தெரியும் அவிய மகனுக்கு 22ஆம் தேதி ரிசப்ஷன் நடக்க போகுதுன்னு. சரி மக்களே, நீ போய் மற்ற வேலையெல்லாம் கவனி. இன்னைக்கு வேற நம்ம பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போறோம். ஆமாம்மா, சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா மக்களே. சரிம்மா. மக்களே, நம்ம கோடவுனை நல்லா சுத்தம் பண்ணி வைக்க சொல்லுமாக்கா. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் சைடுல இருக்கணும். சரிம்மா, சொல்லிடுறேன். சரி, நாளைக்கு நிச்சாம்பலம் பார்த்துருவோம்.